ஒரு மனுஷன் தனியாக இருக்கும்போது அவனுக்குள்ள இருக்க நிறைய பர்சனாலிட்டிஸ் வெளியே வரும். ஒருத்தன் நல்லதையே செய்ய சொல்லுவான், இன்னொருத்தன் நல்லதை செய்ய விடாமல் தடுப்பான். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சொன்னாலும் கேட்காதீங்க, விடுங்க விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். அவன் சொல்கிறான்னு சொல்லிலாம் வேலையை நிறுத்திடாதீங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குது, இதை முடிச்சாதான் அடுத்த வேலையை முடிக்க முடியும். சீக்கிரம் முடிங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதுவும் நம்ம மூட் அவுட்ல இருக்கும் போது, டிப்ரெஷன்ல இருக்கும்போது, பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது அவன் படுத்துற பாடு இருக்கே, அதை பத்தியும் பார்ப்போம். என்னையா ரிப்போர்ட் இது? இவ்வளோ திட்டு வாங்கிட்டு நம்ம இங்கே வேலை செய்யணுமா? அவன் எப்போவுமே இப்படி தான் நெகட்டிவாக தான் பேசுவான். இங்கேருந்து வெளியில் போனால் நம்ம ஃபேமிலி யார் பார்த்துக்குவோம், அதை யோசி. இப்படி எனக்கு மட்டும் தான் நடக்குதா, இல்லை உங்களுக்கும் நடக்குதா? சார் எனக்கு நடக்குது. உங்களுக்குமா? சார் எனக்கும் தான் சார், எனக்கும் சார். எங்களுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் வெளியே பாருங்க. இவ்வளோ பேர் இருக்கீங்களா? அப்போ இது யூனிவர்சல் பிரச்சனை தான். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, இந்த வீடியோவில் சொல்லு, அப்போ தான் எல்லாருக்கும் ரீச் ஆகும். இப்பயே சொல்லு, சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் சொல்லு. மறுபடியும் முதல்ல இவன் பேச்சை கேட்க வேணாம், நானா சொல்றேன்.